அதுக்கப்புறம் என்ன ஒரு 2 சாப்டர் எழுதித்தர சொன்னாங்க வரப்போகிற புக்குக்கு. காமினி மகாதேவன்ட்டு என்னுடைய எடிட்டர். அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக ஷீ இஸ் அ ஜெயின் மேரிட் டு ராம் மகாதேவன்னு சொல்லிட்டு ஒரு தமிழர். அவங்க வந்து நம்ம கோபாலகிருஷ்ண காந்தி இவர்களுக்கெல்லாம் உறவுக்காரர்கள். அந்த மாதிரி தான் எடிட்டர். அற்புதமான எடிட்டர் அவங்க. அமெரிக்காவில் படித்தவர்கள். அவங்களுக்கு இப்போ ஒரு 70+ இருக்கும். பெங்களூரில் குடியிருக்காங்க. அந்த புத்தகம் அப்புறம் அந்த புத்தகத்துக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இந்த புத்தகம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை வெளியிட்டு கொடுத்தது வந்துட்டு முன்னாள் இப்போது காலமாயிட்ட முன்னாள் அமைச்சர் மாதவன், அப்புறம் சசி தரூர், அப்புறம் நம்ம இவங்க ஹிந்துராம், வாசந்தி அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்படி ஒரு விழா நடத்தினோம். அது வந்து லெட் டு அதுக்கப்புறம் நான் பெரியாரை பற்றி எழுதணும் ஆங்கிலத்தில்னு நினச்சேன். அந்த அண்ணா புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. பல பேர் அதை வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்காங்க. அண்ணாவுடைய மிஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கல்ல, என்ன ஒரு எந்தெந்த போர்ஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸ்டேட் அட்டானமி, ரீஜனல் அட்டானமின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நாம் இந்த குவாசை ஃபெடரல் அமைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ரொம்ப குறைச்சல் தான். நம்மால் இன்னும் நிறையா வறுமை அந்த நான் எழுதின காலங்களில் தமிழகம் வந்து பின்னாடி இந்தியா முழுக்கவே பின்னாடி இருந்த நேரம். நம்ம இது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ணலை. எல்லாரும் உயரணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் அவருடைய ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா அந்த மெசேஜ். அதில் தமிழன் என்ற அடையாளத்தை கொடுத்தது, அதை வந்து இன்னும் வலுப்படுத்தினது. அது வந்து தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு சொல்லே வந்து முதல் வழக்குக்கு வந்ததே இந்த திராவிட இயக்கங்களால் தான். அதில் பெரியாருக்கு அந்த தமிழ் உணர்வு என்பதை காட்டிலும் அண்ணாவுக்கு அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு பெரிய பங்கு உண்டு. பெரியார் வேறு மாதிரி பண்ணாங்க. அண்ணா வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேச முடியுமா, இந்த மொழியை இவ்வளவு அழகாக பேச முடியுமான்ட்டு முதல் எல்லாரும் யோசிக்க வைத்தது அவருடைய பேச்சு. அது பல கதவுகளை அவருக்கு திறந்து விட்டது.